ஒருவர் சாதகத்தில் வந்துங்க குரு பகவானும் சுக்கிர பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கணும். குருன்னா பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர், சுக்கிரன்னா நார்மலான பணத்துக்கு சொந்தக்காரர். குருன்னா நகை, நகை நட்டு, ஆடை ஆவரணம், பணம், குழந்தைகள், குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, குருமார்கள். 18 சித்தரில் குருமார்கள். இப்போ 27 நட்சத்திரத்துக்கும் சித்தர்மார்கள் இருக்காங்க. அந்த சித்தர்மார்களும் அதை அவங்க வழிபாடு வச்சுக்கலாம். வழிபாடு வச்சுட்டு வந்தால் அந்த குரு நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தில் ஏதோ எந்த சித்தரை பிடிச்சாலும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்போ அந்த குரு அதாவது எப்போவுமே பணம் காசுக்கு கஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பணம் காசுக்கு எந்த கஷ்டம் வராது. பணம் அப்படியே ரோலிங் ஆகிட்டே இருக்கும். 10 கடை வச்சுருப்பாங்க, நல்லா வசூலாகும், வருமானம் வரும், நல்ல இதில் போயிட்டுருப்பாங்க. அது யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டால் குரு பகவான். அதாவது விருச்சிக லக்கணத்துக்கு குரு பகவான் 2 குடையவனும் 5 குடையவனும். அப்போ விருச்சிக லக்கணத்துக்கு விருச்சிக ராசிக்கு 2 குடையும் குரு ஆட்சி பெற்றிருந்தாலும், 5 குடையும் குரு ஆட்சி பெற்றிருந்தாலும், 5ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்றிருந்தாலும், தனுசில் ஆட்சி பெற்றிருந்தாலும் 2 5 குடையவன் குரு. அப்போ லக்கணாதி 2 குடையவனும் 5 குடையவன் தனகாரகன் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கும்போது, ஆட்சி பெற்றிருந்தாலும் நல்ல ஒரு எப்போவுமே பணம், அதாவது என்ன சொல்லுதுங்க, பெருங்கொண்ட பணம், பெருத்த பணம்னு சொல்லுவாங்கல்லவா, முன்னோர்கள் வில்லேஜில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பணம் அவங்களுக்கு கொட்டுன்னு கொட்டும். சரி, சுக்கிரன் இருக்காருன்னா, இப்போ குரு நகைக்கு சொந்தக்காரர், சுக்கிர பகவான் வெள்ளிக்கு சொந்தக்காரர். வெள்ளி நார்மலான செலவு, பாக்கெட் மணி, ஒரு பேங்கில் நார்மலான ஒரு அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது அப்படின்னா அது சுக்கிரனோடது. சுக்கிரன்னா அழகு சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி கவர்ச்சியானது, கவர்ச்சிக்கு சுக்கிர பகவான். அப்போ ஒரு சாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று, இப்போ மேசத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருக்கார். மேசத்துக்கு 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறார். மேசத்துக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெறார். சுக்கிர பகவான் என்னங்க, சுக்கிர பகவான் மேசத்துக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி வீடு, 7ஆம் இடத்துல ஆட்சி வீடு. ஆனால் அதே நேரத்துக்கு லக்கணத்துக்கு, மேச லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெறார் குரு பகவான். அப்போ பாருங்களேன், சுக்கிர பகவான் உச்சம் பெறார். அப்போ உச்சம் பெறும்போது மேச லக்கணம், மேச ராசிக்கு 2 குடைய சுக்கிரன், 7 குடைய சுக்கிரன் 12ஆம் இடத்துல மீனத்தில் உச்சம் பெறார் சுக்கிர பகவான். அப்போ பாருங்கள், இந்த சுக்கிரனும் குருவுமே ஒரு 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 மனிதனோட சாதகத்தில் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, சுக்கிரனும் குரு ஆட்சி உச்சம் இப்படி இருந்தாலே அவங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்களா பண தட்டுப்பாடே வராதுங்க. எந்த வகையிலே ரோல் ஆயிரும். உடனே சித்தப்பா பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா போட்டு விடுவார், பெரியப்பா காசு கொடுப்பார், அவங்க கொடுப்பாங்க, இவர் பிஸ்னஸ் பண்ணுவார், இதில் நிறைய வரும். சிம்பிளாக இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பா வருவார், 50,000 வச்சுக்கப்பா, நீ பிஸ்னஸ் போட்டு இப்போ பெருக்குப்பா, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டு போவார். ஈஸியாக அது வேணாம் சித்தப்பா, கணக்கில் வரும், கணக்கே இல்லை, நீ வச்சுக்கோ போ, நீ நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. அப்போ சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அவங்க சாதகத்தில், குரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், அப்போ அந்த அந்த அவங்களுக்கு என்னென்னா அமௌண்ட்டு தானாக வரும், தேடி வரும். அவங்க போய் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. குருவும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கணும். வாழ்க்கையில் அவங்க முன்னுக்கு வருவாங்க, வருமானத்து கிடைக்கும். எதை தொட்டாலும் பொண்ணாகுங்க, எதை தொட்டாலும் பொண்ணாகும் அவங்களுடைய வாழ்க்கை. அதே அந்த மாதிரி பாருங்கள், இப்போ மேச லக்கணமாக இருக்கார், மேச லக்கணத்துக்கு 2க்கும் 7 கூட சுக்கிர பகவான், அவர் 12ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. 12ஆம் இடங்கிறதுனா அயன சயன போகும், பொழுதுனைக்கும் தொழிலில் ஒர்க் பண்ணிட்டு வருவார். 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறாரு. மேச லக்கணத்துக்காரங்க, மேச ராசிக்காரங்க நிம்மதியான தூக்கம் வரும். பெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி சொகுசான பெட்டாக இருக்கும், ஏசியாக இருக்கும். மேச லக்கணத்துக்கு 12ஆம் இடம் நீரா ஏசி இருக்கும், நல்லா ஒரு நல்ல தூக்கம், நிம்மதியானது வாழ்க்கை, அப்படிலாம் போய்ட்டுருக்கு. வாழ்க வளமுடன். ஒருவர் சாதகத்தில் குரு சுக்கிரன் உச்சம் ஆட்சி பெற்றிருந்தால் எப்போவும் பணத்துக்கு, மணிக்கு, துட்டுக்கு பஞ்சமே வராது. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.